வரையும் பூமி பாரத்தை தீர்க்கவே முடியவில்லை. என்ன செய்வது ஏன் செய்வது என்று ஒன்றுமே தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கான். அவ்விடம் சென்றால் என் வியாபார காகத்தைகளுக்கு இடம் கிடைக்கும். இப்போது தேவேந்திர நாடி செல்ல வேண்டும். சரியான மரியாதை கொடுத்து ஆமா நாமோ தேவனாக வந்து விட்டோம். அவனுக்கு அவனை அழைப்பு பெற்று உள்ளே செல்ல வேண்டும். என்னடா ரெடியா நின்று வாருங்கள். இங்கடா சாமி வாருங்கள். ஆமா வந்த நோக்கம் நீ யாரு? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த தேவ சபையிலே தேவேந்திர பூபதிக்கு மாதிரியாக பணிவிடை செய்கிறேன். பணிவிடை செய்ய வேலைக்காரனா? ஆமா, வேலைக்காரனுக்கு இவ்வளவு பேர் புகழ் உனக்கு. உண்மைதான். என்ன செய்வது? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? சாமி, உங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது? நல்லா பூ வைக்கிற பண்டாரம் மேலுகிற பண்டாரம் மேல தெரிஞ்சு என்ன பார்த்தா ஏண்டா அட அபிஸ்தே அட ரொம்ப திருவிழாவில் ஒரு முட்டை வாத்தான அபிஸ்தே நீ பிளஸ் மிருதங்காரனுக்கு எயிட்ஸ். ஏய் மூஞ்சி ஏறிக்கிறான் பாரு அவனுக்கு. யாரா? யா மூஞ்சா? உன் மூஞ்சி திருப்பி காட்டு. வாத்தா சேனகோரங்க சூத்தாட்டுங்குது. கேளுங்க. ஏண்டா சேனகோரங்க சூத்தாட்டு சொல்றா. சாமி வந்தது காரணம் என்ன? தேவக்கோவனை பார்க்க வேண்டும். நான் வந்து சொல்லு. அப்படியா? சாமி அப்பா யாரோ ஒருத்தர் வந்தார். நான் வந்திருப்பேன் சொல்ல சொன்னேன். நீ வந்திருக்கிறியா? ஆமா. ஏய் நீ வந்தது எப்ப தெரியுமாடா எனக்கு? அப்படி இல்லைங்க. எவனோ ஒருத்தன் வந்தான். எவனோ ஒருத்தன்? அவன் பேரும் சொல்ல ஊரும் சொல்ல. நான் வந்திருப்பேன். ஏய் யாரு இன்னாரு எங்க வந்த? ஏன்னு போய் கேட்ற போய். ஆமா. ஓய் உன் பேர் என்ன? ஓய்யா. உனக்கு சால பாடியானே ஓய்யா. டேய் உன் பேர் சொல்றான். ஏய்யா. என்னடா மரியாதை குறைஞ்சா? உங்க அம்மால உனக்குடா மரியாதை பேர் சொல்லாத. ஏய். என்னடா பேசுற? டேய் இப்ப பேர் சொல்றியா இல்ல? ஏடா மதிக்க தெரியாதா உனக்கு? மரியாதை கொடுத்து நீ வந்தவன் பேர் சொல்ல ஒரு பீர் சொல்ல. பீரா? ஆமா. பீர் என்னடா? டேய் உன் பயிர் சொல்றியா இல்ல? பயிரா? என்ன பயிர்? 5058. நான் பயிரை வச்சுக்கிறேன். மருந்து போறியா இல்லையா? போடுறேன். மொத்த தண்ணியே செல்ஃப் எடுக்கல. ஏய் நான் யார் என்று என்னவென்று தெரியாமல் நீங்க யாரு? உங்க பேர் யார் தெரியுமா? நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். அவ்வளவுதானுங்க. ஒரு சாமி நம்ம தேவசபை நாடி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அட படுபாவி. ஏய் நாரத மகாமுனிவர் வந்திருக்கான்னு சொன்ன ஒரு தகுந்த மரியாதை கொடுத்தவள உனக்கு தெரியாதாது? தகுந்த மரியாதை? ஆமாடா. ஐயா மரியாதை கொடுத்து அப்போ மரியாதை நான் என்கிட்ட தான் கத்துக்கணும். உண்மையா சாமி மரியாதை வாங்க. மொத்த மரியாதை வாடா. டேய் அம்மா தாள் விட்டு போட மரியாதை வாடா. தேவேந்திர பூபதி. டேய் உங்க அம்மால இவனுக்கு மரியாதை நானே தெரியல. யார் அம்மால சொல்ற? டேய் ஐயா வாங்க. Yeah.
உன்னை வணங்கி வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. ஆனால் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் முகத்திலே ஒரு வாட்டமாக இருக்கிறது. ஏதோ ஒரு சோகத்தோடு காட்சியளிக்கிறாய். குறை இருக்கிறது. பூமி பாரம் தீர்க்காமல் தான் இப்பொழுது நான் குறையாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? 12 வருடமாக இந்த பூமி பாரத்தை தீர்க்கவில்லை என்பதற்காகத்தான் நான் வருத்தத்தோடு இருக்கிறேன். அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். பூமாதேவியானவர் ஓடி வந்தார். ஆமா, உன்னிடத்திலே ஆமா. பூமி வாரம் தீர்க்க முடியவில்லையே, அதற்கு தகுந்த உபாயத்தை நீ தான் சொல்ல வேண்டும். என் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் முறையிட்டால் அதற்கு நீயும் பூமி பாரத்தை தீர்த்து விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். உண்மைதான். ஆனால் இந்நாள் வரையும் உன்னால் பூமி பாரத்தை தீர்க்க முடியவில்லை. இதை எப்படி செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் திகழ்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, அதற்கு உபாயத்தை சொல்லவே நான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க சுவாமி. என்ன தெரியுமா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேவசபை கூடுவது வழக்கம் அல்லவா? உண்மைதான். இது இப்போது 12 வருடம் முடிந்துவிட்டது. அதனால் தேவசபை கூட்டினால் அதற்கு வழி உண்டாகும். தேவசபை கூட்டினால் அதற்கு வழி பிறக்குமா? ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்போ செய்ய வேண்டும். அனைவருக்கும் லிகனத்தை கொடுக்க வேண்டும். அனைத்து தேவர்களுக்கும் நான் இப்போது அழைப்பு கொடுக்க வேண்டும். அழைப்பு கொடுக்க வேண்டும். சரி, முதல்ல யாருக்கு தெரியுமா? யாருக்கு கொடுக்க வேண்டும்? சூரிய கடவுளுக்கு, சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். முதலில் சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் வந்தால் நீங்க நிச்சயமாக அந்த தீர்வை தெரிந்து கொடுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது போகலாமா? காரியத்தை துவக்கியிருக்கிறேன். இந்த கதை எப்படி போய் முடிகிறது என்று விழிப்போடு அனைவரும் கவனிக்க வேண்டும். ஆக்கை சிறகினிலே நந்தனாலா தினமும் கால நேரங்கள் தவறாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும்
ஒளிதனை அழித்துக் கொண்டு வரக்கூடிய சூரிய பகவான் என பெயர் கொண்டு யாதொரு குறைகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கே ஆண்டு தினமும் எனக்கு முன்பதாக வந்து ரதத்தை செலுத்துவதற்காக ரதத்தை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருணனை இன்னும் காணவில்லையே. அருணா, கால நேரங்கள் தவறாமல் உலகிற்கு ஒளியளித்துக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று தினமும் கால நேரம் தவறாமல் ஒளியளிக்க வேண்டும். நீ வந்து ரதத்தை செலுத்தி கடமையை தவறாமல் அனுதினமும் ரதம் செலுத்துவது வழக்கம் அல்லவா? ஆமா, அமருங்கள், ரதத்தை செலுத்துகிறேன். அமருங்கள் சுவாமி. ஓடுதே ரதம், நிறுத்துங்கள். ஆரம்பத்திலே நிறுத்துங்கள். சூரிய பகவானே, அழைப்பா. ஐயா வணக்கம். வாழ்க வாழ்க. ஆமா, எந்த நாடு? தேவேந்திர சபையிலிருந்து வருகிறேன். ஓ, தேவலோகத்தில் தேவேந்திர சபையில் வருகின்றாயா? ஆமாம். நீங்களும் கொண்டு இருக்கின்றாய். உண்மை. சுவாமி, அருணா, தேவேந்திரன் அழைப்பு கொடுத்திருக்கின்றான் உனக்கு. என்ன வேண்டும்? 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூட்டுவது வழக்கம். ஆமா, ஆகையால் இன்றைய தினம் தேவர்கள் மூவர்கள் அனைவருமே ஒன்று கூட வேண்டும் என்று முதல் அழைப்பு உனக்கு தான் தந்திருக்கின்றான். அப்படியா? ஆமா சுவாமி. அருணா, இதயத்தை ஒருபுறமாக வைத்து விட்டு நீ வந்து ரதத்தை செலுத்தி அன்றும் காலம் நேரங்கள் தவறாமல் உலகிற்கு ஒளியளித்துக் கொண்டு வருகின்றேன். இதயத்தை காரணம் வைத்துக் கொண்டால் உலகிற்கு ஒளியளிக்க முடியாது. போயிட்டு வரலாம். உணவு எடுத்துக்கிறாயா? வேணாமா? சுவாமி, அருணா, அழைப்பு வந்த பிறகு அழைத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அது உண்மைதான். ஆகையினால் நீங்கள் அங்கு சென்றுதான் ஆக வேண்டும். அருணா, நீ உரைத்த பிரகாரம் தேவலோகத்திற்கு இந்த சூரியதேவன் சென்று விட்டால் உலகிற்கு எப்படி ஒளியளிக்க முடியும்? சுவாமி, அப்படி என்றால் மதித்தவரை மதிக்க வேண்டுமே. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அருணா, தேவசபைக்கு செல்வதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நீ வந்து ரதத்தை செலுத்தி. சுவாமி, இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் சரி என்று சொன்னால் அந்த தேவசபைக்கு நானே சென்று வருகிறேன். அருணா, என்ன நீ கூறுவதை கேட்டால் விந்தையிலும் விந்தையாக இருக்கின்ற சுவாமி. நீ யார்? அங்க இனமுற்றவன். அப்படி இருக்கும் பொழுது நீ தேவலோகத்திற்கு சென்று வருகிற உரைக்கின்றாயே, நீ உரைத்த பிரகாரம் நீ அங்கு சென்றால் எனக்கு கிடைக்கக்கூடிய மாலை மரியாதைகள் அனைத்தும் உனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. சுவாமி, மாலையோ மரியாதையோ அதை நினைத்து அங்கு செல்லவில்லை. மதித்தவரை மதிக்க வேண்டும். ஆகையினால் நீ சரி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நானே சென்று வருகிறேன் தேவலோகம். அப்படியா? ஆமா. அருணா, தேவசபைக்கு சென்று வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு விட்டாய். சரி, போகட்டும். உன் விருப்பம் போல்வே நீயே தேவசபைக்கு சென்று வா. இப்ப நானே சென்று வருகிறேன். ஆகட்டும், புறப்படு. ஆனால் இப்படி அங்கம் உள்ளவன் நான். மாலையோ மரியாதையோ வரவேற்பு கிடைக்காது. ஒரு நேரத்தில் என்னுடைய தாய் கொடுத்த வரத்தால் எந்த நேரத்திலும் நான் எந்த உருவம் எடுக்க வேண்டும் நினைத்தாலும் அந்த உருவத்தை எடுக்கலாம். ஆகையினால் இப்பொழுது ஆணாக இருந்தவன் பெண்ணாக உருமாறி செல்கிறேன் தேவலோகம்.
இப்போது பெண்ணாக மாறிவிட்டேன். இப்படியே பெண்ணாக பொறுக்கின்றார். தேவலோகத்தில் எப்படி மாற மரியாதை கிடைக்காது என்று நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போதே செல்கின்றேன் தேவலோகத்தில். உருவத்தியா? எந்த உருவத்தை? இப்பொழுது பெண்மணி இடத்துல பார்க்கிறேன். பெண் உருவத்தியா? முட்டைய செவு தாளாய் கூட. என்னடா இவரே கால் தாங்கி தாங்கி நான் முறை பெண் உருவத்தை பாத்தியா? அங்க என்ன உள்ளவன் தான் நான். இப்பொழுது பெண்மணி பார்க்கவே இல்லையா? நான் நம்ப மாட்டேன். இப்ப பாருடா. நீ அறியா? என்னது கோத்தவா? ஏய் டேய் சூப்பர் பிகர்டா. அதெல்லாம் ட்ரெண்டிங். டேய் பையா, நான் தான் அருணன். அருணா? ஆமா. நீ அருணா? நான் நம்ப மாட்டேன். என்னது நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன். எப்படி சொல்ற? எப்படியா? நான் தான் அருணன். நீ சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருந்த அருணன் நான் தானே. உண்மையாகவா? உண்மையாகதான். அப்படி என்றால் நீ உன் ஆண் உருவத்தை காட்டு, அப்பதான் நான் நம்புவேன். அப்படியா? ஆமா. உன் கருத்து ஆண் உருவத்தை இப்பொழுது புரிந்ததா? ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறியதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன். இப்பொழுதே புறப்படும் தேவலோகம் செல்ல வேண்டும். பார்த்து விட்டேன். அருமையான தோற்றம். ஆனா இந்த நீங்க இப்ப பெண்ணா மாறிட்டீங்க. சாமி, இதே சந்தோஷத்தோடு தேவசபைக்கு போக வேண்டும். என்னடா சொல்றேன்? ஒண்ணுமே புரியலையே. இப்படியே பண்ணா தேவலோகத்துல மாலை மரியாதை கிடைக்கின்றேன். ஐயோ, ஆணாக இருந்தனா இப்போது பெண்ணாக மாறிவிட்டேன். பெண் போல எப்படிதான் நடக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நடந்து காட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். பெண் போல நடக்க தெரியாதா? தெரியாதே. அப்ப எதுக்காக நீ பெண் உருவம் எடுத்த? ஐயோ, என் தாய் கொடுத்த சாபத்தினால் எந்த நேரத்திலையும் எந்த உருவம் மாறலாம்.
இப்போது பெண் உருவம் மாறிவிட்டேன். ஆனா பெண்ணாக நடக்க தெரியலையே. பெண்ணாக நடக்க தெரியாதா? ஆமா. நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நட. எப்படி? இந்த பக்கம் வா. திரும்பு. எப்படி? அந்த பக்கம் திரும்பு. இடுப்புல ஒரு கை வச்சுக்கணும். இடுப்புல. ஆமா. அப்படியே ஆட்டல ஒரு பணிவா ஒரு பாவனையா நடக்கணும். பணிவா பாவனையா? ஆமா. சரி சரி. ஒரு பெண்ணாக நட. ஆகட்டும். இப்ப நடக்கிற பாட்டுங்க. இப்படி போனா உனக்கு மாலை மரியாதை கண்டிப்பாக கிடைக்காது. என்னடா சொல்றேன்? இறுதியாக ஒரே வாட்டி ஒரே தரம் ஒரு பணிவாக ஒரு பெண்ணாக நட. நடந்து காட்டிட்டா இப்படியே சென்ற மாலை மரியாதை கட்டு கிடையாது. உனக்கு தகுந்த மரியாதையோட கிடைக்கும். அப்படியா? தெரியலாமா? தேவசபையில தினந்தோறும் நாட்டியம் ஆடுற பெண்கள் எங்க போயிட்டாங்க? நாட்டியம் அமருங்கள். ரொம்ப ஊர்வசி